அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இன்று நாம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தைப் பற்றி சிந்திக்கப் போகிறோம். அது நமது ஞாபக சக்தியும் அறிவின் கூர்மையும் ஆகும். இன்றைய வேகமான உலகத்தில் நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதை நினைவில் வைத்துக் கொள்வது சில நேரங்களில் கடினமாகி விடுகிறது. இந்த நிலையில் இஸ்லாம் நமக்கு தரும் அழகான வழிகாட்டுதல் என்னவென்றால், அல்லாவின் நினைவு, துஆ மற்றும் திக்ர் மூலமாக நமது உள்ளத்தையும் அறிவையும் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் என்பதே ஆகும். உண்மையில் அறிவு என்பது ஒரு நியாமத், அதை அதிகரிக்க அல்லாவின் உதவி அவசியம். முதலில் ஞாபக சக்தியை மேம்படுத்த ஒரு சக்தி வாய்ந்த தஸ்பீஹை பற்றி பார்க்கலாம். யா அல்லாஹு யா சலாம், யா அல்லாஹு யா சலாம் என்ற இந்த நாமத்தை பஜ்ர் தொழுகைக்கு பிறகு மன அமைதியுடன் அமர்ந்து 1000 முறை ஓத வேண்டும். இது ஒரு சாதாரண ஓதல் அல்ல, இதை முழு கவனத்துடனும் அல்லாவின் அருளை நாடும் உணர்வுடனும் செய்ய வேண்டும். இந்த அமலை 7, 11 அல்லது 21 நாட்கள் தொடர்ந்து செய்வது மிகவும் பயனுள்ளதாகும். ஒவ்வொரு முறையும் ஓதி முடித்த பிறகு உங்கள் கைகளில் ஊதிக்கொண்டு அதை உங்கள் முகத்திலும் தலையிலும் மெதுவாக தடவிக்கொள்ளுங்கள். பின்னர் சிறிது தண்ணீரில் ஊதி அதை குடிக்கவும். இதன் பின்னர் மிக முக்கியமான பகுதி துஆ ஆகும். اللهم زدني علما واحفظني من النسيان என்று மனமுருகி அல்லாஹ்விடம் கேளுங்கள். இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். இதை தினமும் தொடர்ச்சியாகச் செய்தால் அல்லாவின் அனுக்கிரகத்தால் உங்கள் நினைவாற்றல் மேம்படத் தொடங்கும். ஓதுவதற்கு முன்பும் பின்னும் اللهم صل على محمد என்று சலவாத் சொல்லுவது இந்த அமலுக்கு மேலும் பரிபூரணத்தை கொடுக்கும். அடுத்து, மனிதர்களின் மத்தியில் கண்ணியமும் மரியாதையும் பெற ஒரு எளிய ஆனால் ஆழமான தஸ்பீஹ் உள்ளது. அதே யா அல்லாஹு யா சலாம், யா அல்லாஹு யா சலாம் என்ற நாமத்தை தினமும் 131 முறை ஓதுங்கள். இதை எந்த நேரத்திலும் செய்யலாம், ஆனால் அமைதியான மனநிலையுடன் செய்வது முக்கியம். ஓதிக்கொண்ட பிறகு உங்கள் மீது ஊதிக்கொண்டு அல்லாஹ்விடம் اللهم اجعلني عزيزا في أعين الناس என்று துஆ செய்யுங்கள். இந்த துஆவின் அர்த்தம் மிகவும் ஆழமானது. மனிதர்களின் இதயங்களில் நமக்கு மதிப்பையும் கண்ணியத்தையும் அளிப்பது அல்லாவின் கையில்தான் இருக்கிறது என்பதை இது நினைவூட்டுகிறது. இந்த அமலை தொடர்ந்து செய்வதன் மூலம் ஒருவர் வெளிப்படையாக மட்டுமல்லாமல் உள்ளார்ந்த நற்குணங்களிலும் வளர்ச்சி அடைவார். அன்பானவர்களே, இந்த அமல்களின் உண்மையான பலன் நம்பிக்கையிலும் தொடர்ச்சியிலும் உள்ளது. நாம் செய்வதெல்லாம் அல்லாஹ்வுக்காக என்ற நியத்துடன் இருக்க வேண்டும். அதே சமயம் நாம் முயற்சியையும் விடக்கூடாது, படிப்பிலும் செயல்களிலும் ஈடுபட வேண்டும். திக்ர் மற்றும் துஆ நமக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அறிவையும் நல்ல ஞாபக சக்தியையும் மனிதர்களின் மத்தியில் கண்ணியத்தையும் அளிப்பானாக. இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.